நேத்து ஈரான் மேல இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிற செய்தி பரபரப்பா பேசப்பட்டு வருது. இஸ்ரேல் இது பத்திலாம் எதுவுமே இது வரைக்கும் வாய் திறக்கல. பொதுவா இப்படியான சர்வதேச பிரச்சனைகளை சரியான கோணத்திலையும் அதோடைய முழு பரிமாணத்தை உணர்ந்தும் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அந்த அடிப்படையில இஸ்ரேல் ஈரான் பிரச்சனை பத்தின சில பார்வைகளை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம். ஏப்ரல் 1 அன்னைக்கு சிரியால உள்ள ஈரான் தூதரகம் மேல இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்து 12 பேரை கொன்னதுக்கு பதிலடியா ஏப்ரல் 13 அன்னைக்கு இஸ்ரேல் மேல ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தினாங்க. அது இஸ்ரேலுடைய அயன்டோம் சிஸ்டத்தை தாண்டி அந்த நாட்டுக்குள்ள நுழைஞ்சதுதான் அண்மையில பரவலா பேசப்பட்ட செய்தி. இப்போ ஈரானுடைய இஸ்ஃபஹான் நகரம் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இஸ்ஃபஹான் ஈரானுடைய ஏர்பேஸ் இருக்கிற மிக முக்கியமான இடங்கிறதுனால இந்த பகுதியை இஸ்ரேல் தேர்வு செஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஈரான் தூதரகத்தை தாக்குறதுக்கு இஸ்ரேல் பயன்படுத்தின நவாடிம் ஏர்பேஸ் அப்படிங்கிறத குறி வச்சுதான் ஈரான் தாக்கியிருந்தாங்க. இதுக்காக ஈரானை சமூக ஊடகத்துல பலர் கொண்டாடினதை நம்ம பார்த்தோம். ஈரானை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கிற நிலைமைய அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகவோ ஒரு போரை உருவாக்கவோ அவங்க விரும்பல. அமெரிக்காவுமே விரும்பல. போர்ல ஈரானை இழுத்து விட விரும்புறது இஸ்ரேல் தான். இன்னும் சரியா சொல்லணும்னா பெஞ்சமின் நெத்தன்யாகு தான். அவரோட அரசியல் வாழ்க்கைய காப்பாத்திக்கிறதுக்காக அமெரிக்கா, யூகே மாதிரியான நாடுகளையும் போர்ல நேரடியா ஈடுபடுத்த அவரு நினைக்கிறாரு. சொல்ல போனா இன்னைக்கு 76% இஸ்ரேலியர்கள் நெத்தன்யாகு பதவி விலகணும்னு நினைக்கிறாங்க. காரணம், ஹமாஸ் கட்டுப்பாட்டுல இருக்கிற பிணை கைதிகளை மீட்கிறதுக்கு நெத்தன்யாகு கிட்ட எந்த திட்டமும் இல்லைங்கிறது தான். சரி, இது ஒரு பக்கம் இருக்க, ஈரானை பொறுத்த வரைக்கும் அது இஸ்ரேல் மேல நடத்தின தாக்குதல் அந்த நாட்டுக்கு ஒரு விதத்துல வெற்றியை கொடுத்திருக்குன்னு தான் அரசியல் திறனாய்வாளர்கள் உறுதிப்பட சொல்றாங்க. அதே சமயம் இப்போ ஈரான் மேல இஸ்ரேல் நடத்தி இருக்கிற தாக்குதல் அந்த நாட்டுக்கு எந்த பலனையும் கொடுக்கல. அதாவது இஸ்ரேலுக்கு எந்த பலனையும் கொடுக்கல. அந்த தாக்குதல் நாங்க தான் நடத்தணும்னு கூட இஸ்ரேல் வாதிடல. அந்த அளவுக்கு மிகச்சிறிய தாக்குதலை தான் அவங்க நடத்தி இருக்கிறாங்க. ஏப்ரல் 1ஆம் தேதி சிரியால உள்ள ஈரானுடைய தூதரகம் மேல இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்ததுக்கு அப்புறம் சுமார் 2 வாரம் ஈரான் பதில் தாக்குதல் எதுவுமே நடத்தாம தான் இருந்தாங்க. ஒரு நாட்டுடைய தூதரகத்தை தாக்குனது அப்படிங்கிறது சர்வதேச சட்டங்களுக்கே எதிரானது. அப்படி இருந்தும் இதுக்காக இந்த 2 வார இடைவெளியில ஈரான் எந்த தாக்குதலையுமே நடத்தல. அதே சமயம் அந்த சந்தர்ப்பத்துல எந்த மேற்கத்திய நாடுமே இந்த இஸ்ரேல கொஸ்டின் பண்ணல. ஐநாவும் சரியான எதிர்வினைய ஆற்றல. சொல்ல போனா அமெரிக்கா, யூகே, பிரான்ஸ் போன்ற நாடுகள் ஐநாவை கண்டனம் தெரிவிக்க விடாம இந்த விஷயத்துல இஸ்ரேல பாத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நமக்கு ஆச்சரியம் தர்ற விஷயமும் இல்ல. ஆனா மத்தபடி உலக அளவுல ஈரானிய தூதரகம் மீதான தாக்குதல் வன்மையா கண்டிக்கப்பட்டுச்சு. இந்த சூழல்ல தான் ஈரான் பதிலடி கொடுத்தாங்க. தற்காப்பு உரிமைங்கிற அடிப்படையில, செல்ஃப் டிஃபென்ஸ்ங்கிற அடிப்படையில அது சர்வதேச சட்டங்களுக்கும் உட்பட்டதா இருந்துச்சு. ஆனாலும் மேற்கத்திய நாடுகள் இதுக்கு இப்போ வரைக்கும் அலறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. பொதுவாவே இஸ்ரேலோ அமெரிக்காவோ சர்வதேச சட்டங்களை எல்லாம் எந்த காலத்திலயுமே மதிச்சதில்லை அப்படிங்கிறத நம்ம இங்க சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஈரான் நடத்தின தாக்குதல் பத்தி இஸ்ரேல் சொல்லும் போது, ஈரான் ஏவுன ஏவுகணைகள்ல 99% நாங்க தடுத்து நிறுத்திட்டோம், உயிரிழப்புகள் எதுவுமே இல்லை, மிக குறைஞ்ச அளவுதான் சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஈரான் மேல இஸ்ரேல் நடத்தின தாக்குதல்லையும் பெரிய சேதத்தை ஈரான் சந்திக்கல. ஈரான் இயல்பு நிலை பெருசா பாதிக்கப்படாத ஒரு நிலையில தான் இருக்கு. இதுதான் நம்ம ஊடகங்கள் வாயிலா தெரிஞ்சுக்கிறோம். இஸ்ரேலுக்கு 1% தான் பாதிப்புன்னு ஈரான் அவங்களை அட்டாக் பண்ண சமயத்துல அவங்க சொல்லியிருந்தாங்க. அப்படியே பார்த்தாலும் இஸ்ரேலுக்கு ஒரு விதத்துல பெரும் இழப்பு ஏற்பட்டிருக்கு. எப்படின்னா, ஈரானோட 99% ஏவுகணைகளை வீழ்த்த ஏராளமான விலை உயர்ந்த ஆயுதங்களை அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயன்படுத்தி இருக்காங்க. இது மூலமா மிகப்பெரிய பொருட்செலவு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. சரியா சொல்லணும்னா 1.35 பில்லியன் டாலர் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இதுவும் கூட அவங்களே தரக்கூடிய ஒரு கணக்கு தான். ஆனா மறுபக்கம் தாக்குதலுக்கு ஈரான் பண்ணின மொத்த செலவு சில மில்லியன் டாலர் தான். மிக சாதாரணமான பழைய ஆயுதங்களை தான் அது பயன்படுத்தினுச்சு. ஈரானுடைய சில 1000 மதிப்புள்ள ஒரு ஏவுகணையை வீழ்த்த 2 மில்லியன் டாலர்களை இஸ்ரேலியர்கள், அமெரிக்கர்கள் செலவிட்டு இருக்காங்க. அப்படின்னா மொத்தம் எவ்வளவு செலவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளே யோசிச்சுக்க வேண்டியதுதான். தாக்குதல் மூலமா ஈரான் சில விஷயங்களை பெற்றிருக்கு. அது என்னன்னா, முதல் விஷயம், இஸ்ரேலுடைய இமேஜ் டேமேஜ் ஆயிருக்கு. அவங்களுடைய அயன்டோம் சிஸ்டத்தை மீறி ஈரானுடைய ஏவுகணைகள் போனதுனால.
2வது இஸ்ரேலோட பலத்தையும் பலவீனத்தையும் சரியா எடை போடுறதுக்கு ஈரானுக்கு இந்த தாக்குதல் நடவடிக்கை உதவி இருக்கு. 3வது ஏவுகணையை தடுக்கிறதுல இஸ்ரேலுடைய சக்தி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு ஈரான் தெரிஞ்சுக்கவும் இந்த தாக்குதல் ஈரானுக்கு பயன்பட்டிருக்கு. 4வது ஈரானுடைய இந்த தாக்குதல் இஸ்ரேல் எதிர்ப்பாளர்களுக்கு ஒரு தற்காலிக மகிழ்ச்சியையும் கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். ஜெருசலம் நகரத்துல பைத்துல் முகத்தஸ்ல இருந்து பார்க்கும்போது ஈரானுடைய ஏவுகணைகள் வானத்துல பறந்துச்சு. அந்த வீடியோ காட்சி கூட வைரல் ஆச்சு. ஆக ஈரான் நடத்தின தாக்குதல் ஒரு விதத்துல நம்பிக்கைய கிளர்ச்சிய பலருக்கு கொடுத்திருக்கு. இதுல ஒரு சிக்கல் கூட இருந்துச்சு. சிலர் அந்த தாக்குதலை ரொம்பவே எக்ஸாஜரேட் பண்ணாங்க. இஸ்ரேல் இனி அவ்வளவுதான், ஈரான் வந்துருச்சு, அடுத்து ரஷ்யா வரும், சைனா வரும் அப்படின்லாம் ரியாலிட்டிக்கு மீறி வீடியோ கேம் பாணியில பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது தவிர்க்கப்படணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பிரச்சனைய சரியா பாக்குறது அவசியம். சரி, இஸ்ரேல் ஏதாவது பலன் அடைஞ்சிருக்கான்னு பார்த்தா ஈரானுடைய பலம் பலவீனம் பத்தி கூடுதலா எதையுமே அது தெரிஞ்சுக்கல. ஈரான் பயன்படுத்தின ஏவுகணைகள் பத்தி எல்லாம் ஏற்கனவே இஸ்ரேலுக்கு தெரியும். ஏன்னா புதிய ரக ஏவுகணைகள் எதையுமே ஈரான் பயன்படுத்தல. இஸ்ரேலுடைய 2 ஏர்பேஸ் பகுதியில மட்டும் ஈரான் கொஞ்சம் சக்தி வாய்ந்த ஏவுகணைகளை பயன்படுத்தினாங்க. அது 2ம் சரியா தன்னுடைய இலக்கை தாக்கி இருக்கிறதா செய்திகளின் வழியா நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது ஈரானுடைய புத்திசாலித்தனத்தையும் சமயோசிதத்தையும் காட்டுது. அவங்க ரொம்ப தெளிவா தான் காய் நகர்த்தி இருக்கிறாங்க. யுக்ரைனுக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்த ரஷ்யா பிரயோகிச்ச ஈரானுடைய ட்ரோன் ஷாஹெத் 136 இந்த முறை இஸ்ரேல் மேல ஏவப்பட்டிருக்கு. இது இஸ்ரேலை கொஞ்சம் பயமுறுத்தி இருக்குன்னு சொல்லப்படுது. நாம இங்க குறிப்பிடுற விஷயங்கள் இஸ்ரேலுக்கு உளவியல் ரீதியான ஒரு நெருக்கடியை கொடுத்திருக்குன்னு அரசியல் விமர்சகர்கள் பதிவு செய்யறாங்க. இஸ்ரேலோட விமான நிலையத்துல பல இஸ்ரேலியர்கள் அவங்க வந்த நாட்டுக்கே தற்காலிகமா தப்பிச்சு ஓடுற நிலை ஏற்பட்டிருக்கு. அந்த காட்சிய நீங்க இணையதளங்கள்ல பார்த்திருக்கலாம். கடந்த காலங்கள்ல இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக செய்யற அட்டூழியங்களுக்கு ஈரான் அமைதி காத்து வந்திருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் பேஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தைய இதுக்கு அரசியல் பார்வையாளர்கள் பயன்படுத்துவாங்க. இந்த முறை தன்னுடைய தூதரகம் மேல தாக்குதல் தொடுத்ததுக்கு ஈரான் பதிலடி கொடுத்திருக்கிறது முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது. இத்தோட நிறுத்திக்கன்னு இஸ்ரேலுக்கு ஈரான் சொல்ற ஒரு செய்தியாவும் எச்சரிக்கையாவும் இது பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலுக்கு எதிராக எதுவுமே செய்யாத அரபு நாடுகளுக்கு ஒரு பெரும் களங்கத்தை ஈரானுடைய இந்த தாக்குதல் ஏற்படுத்தி இருக்கு. சவுதி, UAE போன்ற நாடுகள் இஸ்ரேலோட தங்களுடைய வணிக உறவை தூதரக உறவை முறிச்சாலே இன்னைக்கு பாலஸ்தீனர்கள் மேல நடத்தப்படுற இனப்படுகொலை அப்படிங்கிறது முடிவுக்கு வந்திருக்கும். ஆனா அவங்க அப்படியான எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க. இதனாலேயே வரலாற்று பக்கங்கள்ல ஒரு மோசமான இடம் அவங்களுக்கு காத்திருக்குன்னு சொல்லலாம். மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.